டாக்டர் ஜாகிர் நாயக் தனது துணிச்சலான பேச்சாற்றலினால நிறைய அந்நிய மத சகோதரர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்தவர். இவர் ஆரம்பத்தில் அகமது தீதார் என்ற அந்நிய மத சகோதரர்களுக்கு எதிராக பெரிய புரட்சி செய்து நிறைய அந்நிய மத சகோதரர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அவருடைய விவாத மேடைகள்ல சேரை எடுத்து போடவும், மைக்க ஒழுங்கு பண்ணவும், வந்திருக்கிறவர்களுக்கு தேநீர் ஊற்று கொடுக்கவும் பணியாளராக சேர்ந்தவர் தான் இந்த டாக்டர் ஜாகிர் நாயக். இவர் ஒரு 5 நிமிடம் கூட சரியாக பேச தெரியாத ஒரு திக்குவாயுடையவர். ஆனா தவா பணியில அதிக ஆர்வம் இருந்ததுனால தன்னுடைய மருத்துவத்துறையை விட்டுவிட்டு முழுமையாக தவா பணியில ஈடுபட்டாரு. தன்னுடைய இளமை பருவத்தை இப்படித்தான் கழிக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் முடிவு செய்தார். அல்லாஹ் தேர்வு செய்தான், இந்த மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அவரை ஆக்கினான். ஒரு திக்குவாயுடையவர் தனது இளமை பருவத்தை அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்ததால் அல்லாஹ் இன்று அவரை 3 மணி நேரம் எல்லா வகையான ஆயத்துக்களையும் குறிப்புகளையும் மனனம் செய்து பேசக்கூடிய பேச்சாற்றலை வழங்கினான். இந்த வீடியோவை எத்தனையோ இளைஞர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்யறதுக்கு முன் வாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை இலகுவாக்குவான்.